குமாரன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, புதிய நாளை ஆண்டவர் நமக்கு காண செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக இருப்போம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு உணர்த்திய வார்த்தை அது எபிரேயர் அதிகாரம் 13வது அதிகாரத்தில் 16வது வசனம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பள்ளிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நன்மை செய்யவும் தான தர்மங்கள் செய்யவும் மறவாதிருங்கள் என்று சொல்லி அழகாக எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பள்ளிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாம் நன்மை செய்கின்ற பிள்ளைகளாக வாழ்கின்றோமா? தானம் தர்மம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோமா? நன்மை செய்யவும் தான தர்மங்கள் செய்யவும் நாம் பழக்கப்பட்டிருக்கிறோமா? இல்லை என்று சொன்னால் ஏதோ இந்த உலகத்தில் நான் வாழ்றேன், என் இஷ்டத்துக்கு நான் போகிறேன், இஷ்டத்தின்படியே நான் வாழ்வேன் என்று சொல்லி நம்முடைய சுய யோசனையின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஒரு அழகிய புத்தகத்தில் ஒரு அழகான ஒரு வாசகத்தை படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு தந்தது. யூதாஸ் காரியத்து ஆண்டவரோடு கூட தான் இருந்தான். ஆண்டவர் செய்த எல்லா அற்புதங்களையும் பார்த்தான். ஏழைக்கு இறங்குவது, இல்லாத பிள்ளைகளுக்கு கொடுப்பது, ஆண்டவர் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் பார்த்தான். ஆனால் அவனுக்குள்ளாக ஒரு யோசனை இருந்தது, சுய யோசனை. அதன்படி அவன் போனதுனால, அதன்படி அவன் செயல்பட்டதுனால தன்னுடைய வாழ்க்கையை அவன் கெடுத்து கொண்டான். சிக்குண்டு தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போனான். அது போல நாமும் இருந்து விடக்கூடாது. எத்தனையோ பேர் உபதேசத்தை நாம் கேட்கலாம், எத்தனையோ பேர் ஆண்டவருடைய இறைவார்த்தையை நாம் கேட்பதற்கான வாய்ப்பு நமக்கு உண்டு. ஆனால் அதன்படி நாம் நடக்கிறோமா? இல்லை என்று சொன்னால் என்னுடைய சுய யோசனைப்படி நான் செயல்படுகிறேன். சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்று நமக்கு ஆண்டவர் நமக்கு முன்பாக வைக்கக்கூடிய கேள்வி அதுதான். எத்தனையோ பேர் உனக்கு சொல்லியிருப்பாங்களேப்பா நன்மை செய் என்று சொல்லி, எத்தனையோ பேர் உனக்கு சொல்லியிருப்பாங்களேப்பா தான தர்மங்கள் செய் என்று சொல்லி, ஆனால் நீ அதை கடைபிடிக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடம் இன்று அந்த கேள்வியை முன்பாக வைக்கிறார். சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நன்மை செய்யவும் தான தர்மங்கள் செய்யவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பழிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். தேவன் பிரியமாய் இருக்கிற அந்த காரியங்களிலே நம்மை ஈடுபடுத்திக் கொண்டு வாழ்கின்ற பொழுது நாம் செய்யக்கூடிய அந்த நன்மையினாலும் நாம் செய்யக்கூடிய அந்த தான தர்மங்களினாலும் உங்களுடைய பலன் பரலோகத்திலே மிகுதியாய் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, அதனால எப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் நன்மை செய்யவும் தான தர்மங்கள் செய்யவும் யோசிக்காதீங்க, உடனே செய்யுங்க. அப்பேற்பட்ட காரியங்கள் நீங்கள் செய்யப்படுகின்ற பொழுது, நீங்கள் செய்கின்ற பொழுது உங்களுக்கான பலன் பரலோகத்தில் உண்டாக்கப்பட்டு கொண்டிருக்கும். அதை நீங்க பூமியிலே அனுபவிப்பீங்க. விசுவாசத்தோடு அந்த காரியங்களை நீங்க செய்வீங்களா? வாங்க ஜெபிக்கலாம். நேசிக்க நண்பர் தகப்பனே, ஏசப்பா, ஆமாண்டவரே, நன்மை செய்யவும் தான தர்மங்கள் செய்யவும் எங்களை அழைக்கிறீங்க. அதன்படி நாங்கள் செய்து எங்களுக்கான நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு தெளிந்த சிந்தனைகளை இன்று எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. அதன்படியே வாழவும் எங்களை அழைக்கிறீங்க. நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதன்படியே வாழ்ந்து உமக்கு பிரியமான பிள்ளையாக, உமக்கு பிரியமான பலிகளை செய்யக்கூடிய பிள்ளைகளாக எங்களை அனுதினமும் பயன்படுத்துவீர் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க ஏசப்பா. துதிக்கிற மகிமை எல்லாவற்றும் நமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.